உபாகம் 8:2-3 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கொஞ்சம் வால்யூம் கம்மி வச்சுக்கோமா. அவர், அந்த 3ஆம் வசனத்தை நல்ல உங்க ஆவியில வாசிங்களேன். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். 4ஆவது வசனமும், இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? நான் இதுக்கு பேசணும்னு நினைக்கலாம், நான் வருது பாரு. உன் கால் வீங்கவே இல்லை. இதெல்லாம் என்னன்னு நான் காரணம் சொல்கிறேன். இதெல்லாம் ஸ்பிரிட் என்டர் ஆனோன்னு, ஒரு ஆவி ஆத்மா எல்லாம். இதுக்கு முன்னாடி மனப்பாடமாக உங்களுக்கு தெரிஞ்ச அந்த வசனத்தை மறுபடியும் சொல்லலாமா? மனுஷன் ஒரு 10 ஆட்டை உங்கள் ஆவியில் இதை சொல்லியிருக்கேன், அவ்வளோதான் முடிஞ்சு. இது மட்டும்தான் இன்னைக்கு உங்கள் செவி கேட்கணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நல்ல அப்படியே உரைக்க உங்கள் கிட்னியில் அந்த மெசேஜ் போகணும், அப்படி சொல்லணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதை மாதிரி இன்னும் ஒரு 9 ஆட்டை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மனுஷன் எல்லாரும் சேர்ந்து அப்பத்தினால் மாத்திரமல்ல. இப்ப நான் சொல்லுங்க, நான் தேவனுடைய வார்த்தையினால் பிழைக்கிறேன். அப்பத்தினால் மாத்திரமல்ல, மருந்தினால் மாத்திரமல்ல, நான் சாப்பிடுற சாப்பாடுனால இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். நான் பிழைத்திருப்பது, என் குடும்பம் பிழைத்திருப்பது, என் பிள்ளைகள் பிழைத்திருப்பது அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம். பிழைத்திருக்கிறேன், நான் பிழைத்திருக்கிறேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். இந்த சத்தம் மோசே சொல்றான், மோசே இதை எழுதுறான். ஆண்டவர் டைரக்டா கூட ஆண்டவருடைய சத்தத்தை அவங்க கேட்கல. அன்னைக்கு அவங்க கேட்கும் போது ஆண்டவர் நீங்க பேச வேண்டான்ட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராவும் 19 ஆண்டவர் பேச வர்றாரு. இடி முழக்கமும் பெரிய பூமி அதிர்ச்சி எல்லாம் உண்டாகுது. மலை மேலிருந்து ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படுது. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு பேச வேண்டாம், மோசே எங்களுக்காக பேசட்டும். நீங்க எதெல்லாம் பேசணுமோ மோசேட்ட சொல்லுங்க, மோசே எங்களுக்கு என்ன பண்ணுவாரு, பேசுவான்னு சொல்றாரு. இன்ஃபேக்ட் இதெல்லாம் மோசே சொன்னது, பிரமாணங்கள் மோசே கொடுத்தது, சட்டங்கள் லாஸ் எல்லாம் மோசே கொடுத்தது. அந்த மோசே கொடுத்தத இவங்க கேட்டாங்களோ இல்லையோ, இவங்க போட்டிருந்த சட்டை கேட்டுருச்சு. இவங்க கேட்டாங்களோ இல்லையோ, அவங்க ட்ரெஸ் கேட்டிருக்கு. இவங்க இருதயத்துல அது போச்சு இல்லையா, அது கால் அதை கேட்டிருக்கு, கால் எலும்பு அதை கேட்டிருக்கு, செருப்பு அதை கேட்டிருக்கு. நம்ம எந்த லெவல் இருக்கோம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கேட்கலனாலும் உங்க செருப்பு கேட்கும் ஆண்டவருடைய சத்தத்தை. ஆண்டவர் ரொம்ப பவர்ஃபுல். அவர் பேசும்போது ஒருத்த மாத்திரம் கேட்க முடியாது, அவருடைய பேச்சே இடி முழக்கம் மாதிரி இருக்கு. அது அப்படியே இந்த ரூம்ல இருக்கிற எல்லாம் கேட்கும். இந்த ரூம்ல இப்ப நம்ம பேசும்போது எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, யூடியூப்ல ரெக்கார்ட் ஆகுது, வாட்ஸ்அப்ல எல்லா சிஸ்டமும் இன்னைக்கு வச்சிருக்கோம். ஆனா ஆண்டவர் அன்னைக்கு பேசும்போது இந்த மாதிரி சோசியல் மீடியால இல்ல, ஒரு கல்லும் அவருடைய சத்தத்தை கேட்டுச்சு. ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மண்ணு எல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்டுச்சு. ஆபிரகாம பலிபீடம் கட்டுறான். பலிபீடம் கட்டும்போது ஆண்டவர் ஆராதிக்கிறான், ஆண்டவர் உடன்படிக்கை பண்றாரு. எங்கெங்க பலிபீடம் கட்டினாலும் அங்கெல்லாம் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு. அந்த பேசினது எல்லாம் கல்லு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு இன்ஃபர்மேஷன். அவன் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் எதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு?
கல்லு ரெக்கார்டா இருக்கு. 3 தலைமுறை முடிச்சு யாக்கோபு வாரான் அந்த வழியாகி. அவன் பலிபீடம் கட்டின அதே இடத்துல வந்து தூங்குறாங்க. தூங்கும் போது அதே கல்லு அவன் காதுல இருக்கு. அந்த கல்லு சொல்லுது, நீ இந்த இடத்துக்கு வரணும்னு உங்க தாத்தாட்ட ஆண்டவர் பேசின சத்தம் இன்னைக்கு கேக்குது உனக்கு. எக்ஸாக்ட்லி அந்த மூமெண்ட்ல அந்த கல்லு ரெக்கார்ட் பண்ணதை அவனுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. நீங்க கீழ்ப்படினாலும் பரவாயில்ல, உங்க சட்டை ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கு. 40 வருஷம் இவன் வணங்கா கழுத்து கழகக்காரருங்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவனை பார்த்து கழகக்காரர் அப்படிங்கிறாரு. ஆனா அவங்க சட்டை கழகம் பண்ணலையா, அவங்க செருப்பு கழகம். இன்னொரு இடத்துல வருது, உபாகமம் 29 எங்கேயோ அவனுடைய பாதரட்சை பழசாகல. நம்ம நினைக்கிறோம் வனாந்திரத்தில் எங்க போய் செருப்பு வாங்க முடியும், அதனால ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர் செருப்பு பழசாகக்கூடாதுன்னு வச்சுட்டா. வனாந்திரத்துக்கு போய் ட்ரெஸ் கடை கிடையாது, சீமாட்டியோ வேற என்ன ரெடிமேட், எந்த ரெடிமேடும் கிடையாது, சென்னை சில்க்ஸ் தான் கிடையாது வனாந்திரத்தில். அதனால வனாந்திரத்தில் என்ன பண்ணிட்டு வச்சுட்டாரு, அவரு ட்ரெஸ் எல்லாம் வாங்க முடியாதுப்பா, இல்லைன்னா ட்ரெஸ் கடையில போய் நிற்பான். டெய்லி காலையில மண்ணா வாங்கிட்டு எங்க தான் போய் நிற்பான், நேராக ட்ரெஸ் கடையில் போய் நிற்பான். எதுவுமே ட்ரெஸ், அதனால தான் ட்ரெஸ்ஸு பழசாகலை, செருப்பு. நான் கேட்குறேன், அதெல்லாம் உண்மை தான், மறுக்கவே இல்லை. ஆனால் பழசாகலை, அப்படி ஒரு ஐட்டம் இருக்க தானே செய்யுது. ஆண்டவர் வார்த்தையை கேட்டால் ட்ரெஸ்ஸு கூட ஏஜ் ஆக மாட்டேங்குதுல்ல, செருப்பு இதாக காலு வீங்கல. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு 40 வருஷம் அப்படின்னா என்ன அர்த்தம், மனுஷன் இதை உங்களுக்கு போதிக்கணும்னு இது நடந்துச்சான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைக்கிறான் என்று உங்களுக்கு உணர்த்தும்படிக்கு, எனக்கு உணர்த்தும்படிக்கு, எல்லாம் சொல்லுங்க, எனக்கு உணர்த்தும்படிக்கு இது நடந்துச்சு. என்ன உணர்வு, நான் சாப்பிடுற சாப்பாடு அதனால நான் பிழைக்கிறேன், ஆனா என் செருப்பு அதனால பிழைக்கல, கர்த்தருடைய ஆவியின் வார்த்தையின் சத்தத்தினால என் செருப்பு, என் கால் பிழைக்குது, என்னுடைய ட்ரெஸ் அதனால புதுசா இருக்கு. எவ்வளவு பவர்ஃபுல் கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்லுங்க. உங்க எலும்பு அவளுடைய சத்தத்தை கேட்கும், உங்க ரத்தம் அவளுடைய சத்தத்தை கேட்குது. ரத்தம் பேசுதான் ஆண்டவர்கிட்ட. ஆபேல் ரத்தம் என்னை நோக்கி பேசுகிறது, எல்லாம் அவர்கிட்ட பேசும், எல்லாம் அவர்கிட்ட பேசுது. உங்க இன்ஃபர்மேஷனை, உங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் உங்க உள்ளந்திரையங்களுக்கு தெரியுது, உங்க ரத்தத்துக்கு தெரியுது. டாக்டர் உங்ககிட்ட பேசல, உங்க ரத்தத்தோட தான் பேசுறாரு, தெரியுமா? நீங்க நேற்று என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா, நேற்று நீங்க உங்க இன்ஃபர்மேஷனை சொல்லுவீங்க. ஆனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு அது போதாது. உங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனை எதுலேருந்து வாங்கணும், உங்கள் பிளட்லேருந்து வாங்கணும். உங்கள் ரத்தத்தை கொடுங்க பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. பிளட் டெஸ்ட்டு எதுக்கு? பிளட் டெஸ்ட்டு உங்களுக்கு தெரியாததை உங்கள் ரத்தம் சொல்லுது, உங்களுக்கு தெரியாத உங்கள் ரத்தம் சொல்லுது, உனக்கு இது பிரச்சனை. இந்த டாக்டர் இருக்காரு, சயின்டிஃபிக்காக தான் நான் சொல்கிறேன், இது அவங்க மறுக்கவே முடியாது. நீங்கள் வாய் தராதுன்னு சொல்லாததை இன்ஃபர்மேஷனை உங்கள் பிளட்டு கொடுக்குது, பேசுது. ஆண்டவருடைய சத்தத்தை பிளட்டு கேட்குமா? கேட்கும். ஆண்டவருடைய சத்தத்தை உங்கள் எலும்பு கேட்குமா? கேட்கும். எல்லாம் கேட்கும். ஆண்டவர் பேசும்போது ஆவி அதற்குள்ளே வருகிறது. இப்போ எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால பிழைக்கிறான். அப்பம் சாப்பிடுறது, நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கான ஆவி கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. அந்த வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிறது, என்னை உயிர் உள்ளவனா வைக்கிறது, என்னை ஆவியில உயிர் உள்ளவனா ஆக்குது. இதை தான் நான் 3 வாரமாக பேசிட்டு இருக்கேன். ஆவி ஆத்துமாவா? கரெக்ட் தானே? ஆத்துமா கரெக்டா? வராது. ஆத்மா, மனுஷன் இப்படிதான் படைக்கிறார். 3 ட்ரினிட்டியோட படைக்கிறார். திருத்துவம் என்ன? திருத்துவம் நம்முடைய திருத்துவம் ஆவி, ஆத்மா, சரீரம். இங்கேருந்து ஆண்டவர் தம்முடைய ஆவியை அனுப்பணும். இந்த ஆவியும் இந்த ஆவியும் கனெக்டட் ஆனா இந்த ஆவி உயிர் வரும்.
இந்த ஆவி கனெக்டட் ஆகலன்னா இந்த ஆவி இருந்தாலும் இந்த ஆவி எப்படி தான் இருக்கும்? உணர்வு இல்லாமல் இருக்கும், நித்திரை அடைந்து இருக்கும், டெட்டாக தான் இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, ஆவியும் கனெக்டடாக இருக்கணும். ஒரு வசனம் உங்களுக்கு நான் வாசித்து காமிக்கேன். நீங்கள் யோசுவாட்ட சொல்கிறான்ல, அது எங்கே இருக்குது? யோசுவாட்ட ஆண்டவர் மோசேட்ட சொல்லுவார்ல, உனக்குரிய கனத்தை கொஞ்சம் அவனுக்கு கொடு. அந்த வசனம் எங்கே இருக்குது? எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என்னாகும் 27பா. எல்லாம் சேர்ந்து சொல்கிறீங்களா? உங்கள் எனர்ஜியில் சொல்லுங்கள், உங்கள் ஆவியில் சொல்லுங்கள். கர்த்தர் மோசே நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை, ஆவியை பெற்றிருக்கிற, எல்லாம் சொல்லுங்க, ஆவியை பெற்றிருக்கிற. அப்படின்னா யோசுவாவுக்கு ஸ்பெஷல் ஸ்பிரிட் இருக்கா? இருக்கு. ஆவியை பெற்றிருக்கிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவியை பெற்றிருக்கிற நீங்களும் ஆவியை பெற்றிருக்கீங்க. ஆனால் ஆவி எப்படி இருக்கு? ஆவி கொஞ்சம் ஆக்டிவ் இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் லேசியாக இருக்குது, கொஞ்சம் உணர்வு இல்லாமல் இருக்குது. ஆவியை பெற்றிருக்கிற நீங்கள் எப்படி சொல்கிறாராம்? ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து, கை வச்சோன்னு என்ன இருக்கு? அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி. பிரதர் வாங்க பிரதர், இவர் தான் யோசுவா. இன்னும் ஒருத்தர் வாங்க. ரைட், எல்லாம் சொல்லுங்க. இவர் பழைய ஆதாம், இவர் யாரு? புது ஆதாம். பழைய ஆதாம்ல இருந்து தான் யார் வந்தா? யோசுவா. எல்லாம் யாருடைய சாயல்? பழைய ஆதாம் செயல். இப்போ பழைய ஆதாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, யோசுவா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் கவனிங்க. இப்போ யோசுவாவை பற்றி ஆண்டவர் சொல்றாரு, இவன் ஆவியை பெற்ற மனுஷன். இவன் யோசுவா என்ன ஆவி? இந்த ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆவி இருக்கு, அது ஸ்பெஷலாக இருக்கு. ஆவியை பெற்ற மனுஷன் தான், உண்மைதான். ஆனால் நீ என்ன பண்ணணுமா? அவனை ஆசாரியனாக எலெயாசாருக்கும் சபை அனைத்தாருக்கும், சபைக்கு முன்பாக நீ என்ன பண்ணு? நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து அதுக்கப்புறம் இஸ்ரவேல் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்துல கொஞ்சம் அவனுக்கு கொடு. அப்பா, கொஞ்சம் கொடுத்தா போதும் பாங்கிறாரு. You are carrying such a glory, give a little amount of your glory அப்படிங்கிறாரு. நீ அவ்வளோ பெரிய குளோரியை சுமக்கிறப்பா, அந்த குளோரியில் என்ன பண்ணு? கொஞ்சம் கொடு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வாரம் நல்லா கைப்பிடி சொல்லுங்க எல்லாரும், வாரம் கொஞ்சம் கொடுங்களேன். எனக்கு சத்தம் இல்லாமல் உட்காந்துருக்கீங்களே, அமைதியாக வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களே, நீங்கள் கொஞ்சம் நல்ல சத்தமாக சொல்லுங்க, கொஞ்சம் கொடுத்தா போதும். ஏற்கனவே க்ளோரி இருக்கு, இன்னும் கொஞ்சம். எப்படி இருக்கும் இந்த இடத்துல? ஒவ்வொருத்தரும் வந்து கொடுக்க வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பைபிளே திறக்காம ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து தூசியை தட்டிட்டு, ரோஸ்லி இன்னைக்கு தான் பைபிளை எடுக்கா காலையில், அதுவும் பாஸ்டர் கேட்டுருவாரு. கணம் இருக்கு, கணத்துல கொஞ்சம் அவனுக்கு கொடுத்தோன்னே என்ன நடக்குது? இந்த ஆவி என்ன பண்ணுது? டிங்னு இவனுக்கு, இவர்கிட்ட ஆவி ஆக்டிவா இல்லாம இருக்கு. ஆவி வந்தோடனே புதுசா இப்ப ஞானத்தின் ஆவி வருது. வசனங்கள் நிறைய இருக்கு. யோசுவா மீது ஞானத்தின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் இவருக்குள்ள வந்துருச்சு. இப்ப இவருக்கு கொடுத்திருக்கிற டாஸ்கை நிறைவேற்றணும்னா வெறும் ஆவி ஆத்மா சரீரத்தை வச்சு என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ரிசோர்சஸ் வேணும். வெறும் ஆவி ஆத்மா சரீரத்தை வச்சு போனா ஒருத்தரும் ஒண்ணுக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, வழிக்க வர மாட்டாங்க. எத்தனை பேரை வழி நடத்தணும்? கிட்டத்தட்ட லட்ச ஜனங்கள் வழி நடத்தணும்னா இவர் வெறும் ஆவி ஆத்மா சரீரத்தை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. இவருக்கு தேவை பவர், இவருக்கு தேவை வல்லமை உள்ள தேவனுடைய ஆவி இவருக்குள்ள. இவர் ஆவியை என்ன பண்ணணும்? உயிர்ப்பிக்கணும், ரிசோர்சஸ் கொடுக்கணும். இதான் பழைய ஏற்பாட்டிலையும் இதான் புதிய ஏற்பாட்டிலையும். இதனால தான் நீங்கள் காத்திருப்பீர்கள், மேல் வீட்டர்கள் காத்திருக்கும் போது உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது நீங்கள் எல்லாம் பலன் அடைவீர்கள். நீங்கள் எல்லாம் லைட் அப் ஆயிருவீங்க. எல்லாம் நான் அப்படியே சொல்றது அப்படியே சொல்லுங்க, நான் லைட் அப் ஆயிருவேன், நான் எரிவேன், நான் வந்து பவர் ஆன் ஆகிட்டேன்,
வந்தோடனே உள்ளுக்கு வந்தோடனே பவர் வந்துருச்சு, ஆன் வந்துருச்சு, வல்லமை வந்துருச்சு. எல்லாத்துக்குள்ள இது வரணும். இப்ப இவருக்குள்ள வந்துருச்சுன்னா இவர் செய்யற வியாபாரத்துக்குள்ள என்னதான் வரணும்? வல்லமை உள்ளுக்கு போகணும். இவர்கிட்ட இருந்தாதான் வல்லமை எதுல போகும்? செய்கிற வியாபாரத்துல போகும். இவர்கிட்ட இருந்தாதான் செய்கிற என்னமோ சொல்லுவாங்கல்ல, ஆப்பையில இருந்தாதான் நல்லா தெரியுது. என்னது திரும்ப சொல்லுங்க. சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். இங்க சட்டியில இருந்தாதான் அப்படியே அர்த்தம். இங்க உள்ளுக்கு இருந்தாதான் இவர் மூலமா வெளியே வரும். இவர் உள்ளுக்கு ஒண்ணுமே ஆவிலே இல்லைன்னு பவர் 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 பவர்னா மோட்டிவேஷன் தான் வரும், காத்து தான் வரும், துர்நாற்றம் தான் வரும், கேஸ் தான் வரும், கார்பன் டை ஆக்சைடு தான் வரும். அங்க ஆவி வராது. ஆவி வரல. எல்லாத்துக்கும் ஒன்று, எனக்கும் அப்படிதான். இங்க இருக்கிறதா வெளியே வரும். நீங்க இங்கே ஆவியை பெறாம நீங்க சொல்ற வார்த்தை எல்லாம் மோட்டிவேஷனா ஒரு கிளுகிழுப்பை உண்டாக்குமோ தவிர ஒருத்தனுடைய ஆவியை எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவே படுத்தாது. நிறைய பிரசங்கம் நம்ம கேட்குறோம், அது எல்லாமே மோட்டிவேஷனல் லெவலில் நம்ம கேட்குறோம். அது எங்கே தான் செயலாகும்? உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும். 20 நிமிஷம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கிளாஸுக்கு போங்க பார்ப்போம். இங்கே ஆரியாஸ் அங்கங்கெல்லாம் அப்பப்போ கூப்பிடுவார். அங்கெல்லாம் நீங்கள் போய் உட்காந்தா உங்களை உசுப்பு ஏற்றி ஒரு 3 வருஷத்தில் உங்களை எதை ஆக்கி விட்ருவான். பாலி ட்ரிப்பு போகிறவங்க, இந்தோனேஷியா போவீங்க, அங்கே போவீங்க, எல்லாம் ஆக்கி விட்ருவான். ஆனால் ஸ்பிரிட் லெவலில் ஒன்றத்தையும் ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஆவி, தேவனுடைய வார்த்தைக்குள்ள என்னது இருக்கான்? ஸ்பிரிட் இருக்கான். தேவனுடைய அந்த ஸ்பிரிட் தான் ட்ரெஸ்ஸை புதுசா வச்சிருக்கு 40 வருஷம். அந்த ஸ்பிரிட் தான் செருப்பு தேயாம வச்சிருக்கு 40 இயர்ஸ். காலு வீங்காம வச்சிருக்கு 40 வருஷம். அந்த ஸ்பிரிட், அந்த ஆவி. இந்த ஆவிய தேவன் நமக்கும் கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இங்கேயாவது மோசே சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, மோசே உனக்கு உரியதுல கொஞ்சம் கொடுங்க. ஆனா நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அளவில்லாமல் அவர் மேல இருந்த தம்முடைய ஆவியை நம்ம மேல ஊற்றி இருக்கிறாராம். கொஞ்சம் கொடுக்கல, அவர் தம்மே நமக்காக கொடுத்திருக்காரு. கொஞ்சம் கொடுக்கல, கொஞ்சம் கொடுத்தாலே போதும். ஆனா கொஞ்சம் இல்ல, அவர் தம்மே தமக்குரிய ஆவியை, அளவில்லாத ஆவியை நமக்கு கொடுத்திருக்காராங்க. நமக்குள்ள ஆவி எவ்வளோ உற்சாகமாக இருக்கணும், எவ்வளோ பவராக இருக்கணும், எவ்வளோ லைஃப் இருக்கணும், எவ்வளோ ஜீவன் இருக்கணும். நம்ம பேசுறத பக்கத்தில் ஒரு ஹைஃபை கொடுங்க பார்க்கலாம், பவராக கொடுங்க பார்க்கலாம். உங்கள்ட்ட இருக்க பவராக கொடுங்க. அடி பவர்னு தெரியும், அப்படி தெரியும் அவனுக்குள்ள இருக்கு. தேங்க்யூ பிரதர். நான் திரும்ப கூடுறேன் வரும்போது. மறுபடியும் சொல்லுங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். இதை உங்க சரீரம் எப்போ வீக்கா உணருதோ, உங்க ஆத்மால எப்போ பவர்லெஸ்ஸா நீங்க உணர்றீங்க, அப்போ நீங்க சொல்லி பாருங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். இயேசு சொல்றார், நான் பேசுற வார்த்தை ஜீவனாயும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் பேசும்போது ஆவியும், வெறும் வார்த்தையை பேசல, அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஆவியா பேசுறேன். வார்த்தைக்கு பின்னாடி ஆவியா பேசுறேன். எசேக்கியேல எலும்புன்னு சொன்னது கர்த்தருடைய வார்த்தை. அவன் எலும்புன்னு சொன்னது, அவன் படுத்து கிடந்தான், அவனை எழுப்பி விடுறது மேட்டர் இல்ல. அவன் வாழ்க்கையே படுத்துக்கிட்டு இருக்கான், அவன் லைஃபே படுத்துட்டு இருக்கான். அவன் லைஃப்ல ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அவன் லைஃபே ஒரு வழக்கமான ஒரு சடங்காசாரமா இருக்கிறது. ஒரு சடங்குகளை நிறைவேற்ற ஒரு ஆசாரியான இருக்கிறான். அவன்கிட்ட கொண்டு வந்து சொல்றாரு, ப்ராஃபட்டா நீ எழும்பு அப்படிங்கிறார். ஒரு தீர்க்கதரிசியா நீ எழும்பு, இந்த தேசத்திற்கு இந்த தீர்க்கதரிசியா நீ எழும்புன்னு. இன்னைக்கு இங்க என் சத்தத்துக்கு கீழே வந்திருக்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இதே சத்தம் தான் உங்களுக்கு கேட்கணும். நீ வழக்கமான காரியங்களை செய்கிற ஒரு ஆசாரியன் அல்ல, நீ ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டம். இந்த தேசத்திற்கு தீர்க்கதரிசியை ஆண்டவர் ஏற்படுத்தின எசேக்கியேல் மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரையும் தீர்க்கதரிசியை ஏற்படுத்தியிருக்காரு.
கடைசி நாட்கள் பல நாட்கள் வந்துச்சு. ஆனால் அந்த டாபிக் போல கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீனும் என் ஆவிய, இந்த ஆவி மேலே என் ஆவி என்ன பண்ணுவேன், ஊற்றுவேன். உடனே அவரை என்ன பண்ணுவான், கால் ஊன்றி நிற்பார். அவங்க கால் ஊன்றி நிற்கிறதுனா என்னது, தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்களுடைய குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம். அப்படியே எல்லாம் கையை தூக்கி சொல்லுங்க, நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைப்போம். தேசத்துக்கு தீர்க்கதரிசிகளா ஆண்டவர் எங்களை மாற்றி இருக்கிறார். வரும் காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அறிவிப்பாராம். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வரும் காரியங்களை, இது 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 வந்து கிஃப்டை பற்றி பேசல, ஆவியின் வரங்களை பற்றி பேசலை. உங்களுடைய படைப்பே, உங்களுடைய ஆஃபீஸே தீர்க்கதரிசி தான். நிறைய பேர் கிஃப்ட் இருக்கு, அந்த கிஃப்ட் இல்லை. உங்களுடைய கட்டமைப்பே தீர்க்கதரிசிகளாய் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த பட்டணத்தில் வச்சிருக்கிறார். அதை நம்புறவங்க மாத்திரம் உங்கள் கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவருக்கு, அப்பா என் கண்கள் திறக்கட்டும்னு சொல்லுங்க. என் கண்கள் திறக்கப்படுவதாக, என் கண்கள் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக, கண்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக. உபாகமம் 34:9 வாசிச்சு பாருங்களேன். சேர்ந்து சொல்லமா, மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடினால், என்னதான் கைய வச்சனால அவன் ஞானத்தினாவன். இதுதான் யோசுவா. இவன் மேல கைய வச்ச உடனே டப்புன்னு இங்க இருந்து என்ன வருது, விஸ்டம், ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தின் ஆவினாலே நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்பிடிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளைப்படியே செய்தார்கள். பூனைக்குட்டி கூட கீழ்ப்படிய மாட்டேங்க எனக்கு. நமக்கு அஷி வாமானா அது நினைச்சாதான் வருது. மீன் வச்சா மட்டும், புளிக்குழம்பு வச்சாதான் கிட்டே வர மாட்டேங்கிறான். மீன் வச்சா மட்டும் என்ன பண்ணுது, வருது, மடியில் உட்காருது, காலில் நக்குது, பிறலுது வருது. மற்ற நேரம் நீங்கள் என்ன கூப்பிட்டாலும் என்ன பண்ண மாட்டேங்குது, வர மாட்டேங்குதுங்க. இங்கே சொல்கிறாரு, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் என்ன பண்ணாங்களாம், எப்படி இருந்திருப்பாங்க. ஏன்னா இங்கே ஒரு மாற்றம் உண்டாகுது, பவர் உண்டாகுது. இங்கே ஆவியில் ஒரு 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 சோர்ஸ், ஒரு வளம் வருது, ஒரு வளம் வருது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வர்ற நாட்களில் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியினால் நீங்கள் அறியப்படுவீர்கள். You will know by the Spirit. நித்தியமாக அவன் பேர் நிலைச்சிருக்கும். என்ன பேர், அவர் எவ்வளோ பெரிய பணக்காரன், அந்த பேர் இல்லை, ஆவியில் அவருக்குள்ள ஆவி இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. யோசேப்பை பார்த்து பெரிய அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியும் அப்படி சொல்லலை. அவனுக்குள்ளே கர்த்தருடைய தேவனுடைய ஆவி இருந்தார், அதுதான் அடையாளம், அதான் அடையாளம். தானியேலுக்குள்ள விசேஷமான ஆவி இருந்தார், அதான் அடையாளம். காலேபுக்குள்ள விசேஷமான ஆவி இருந்தது, அதான். எந்த பணக்காரனும் உலகத்தில் இருக்க, பைபிளில் இருக்க எந்த பணக்காரனும் அவங்களுடைய பணத்தின் நிமித்தம் அறியப்படவில்லை, அவனுக்குள்ளே இருக்கிற ஆவியின் நிமித்தம். யோசுவாக்குள்ளே இருந்த ஆவியின் நிமித்தம் அறியப்படுகிறான், மோசேக்குள்ளே இருந்த ஆவியின் நிமித்தம் அறியப்படுகிறான். உங்கள் வேல்யூ உங்கள் ஸ்பிரிட்டில் தான் இருக்குது. ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வேல்யூவே உங்கள் ஸ்பிரிட்டில் தான் இருக்குது.